இன்னொரு மிஷின் இப்போ வச்சுருக்காங்களே சார், இந்த இப்படி கையில் வச்சா சுற்றிட்டே இருக்கேன் சார். அது ரேஞ்சு ஓவரு அக்யூரேசி குறையாக இருக்கும். இது அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெர்ஜின் லேண்டில் இது தனித்தனியாக இருக்கு இல்லையா, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே ஓகே. நீரோட்டக்கூடியை கரெக்டாக கட் பண்ணுது. ஓகே. இங்கே வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது. அதனால் நம்ம ரெண்டு இந்த டைரக்ஷனும் ஸ்கேன் பண்ணலாம், இந்த டைரக்ஷனும் ஸ்கேன் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம வடமேற்கு வடகிழக்கு இணைச்சி ஸ்கேன் நடத்துகிறோம். இதில் பாயிண்ட் அமைஞ்சாச்சுன்னா இதோட விட்டுருங்க. ஓகே. பாயிண்ட் அமையலை எனக்கு இங்கேயும் ஸ்கேன் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் பண்ணுவேன். இது உள்ளபடியான ரிசல்ட்டு 10 நிமிஷத்தில் வந்துடும். தண்ணி இருந்தால் ப்ளூ கலர் சிம்டம் வரும். சரி. இல்லைன்னா மஞ்சள் சிவப்பு பச்சைன்னு ஒன் போல் யூனிஃபார்மாக வந்துடும். ஓகே ஓகே ஓகே. சிவப்பு ப்ரௌன் வந்துட்டுனா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ப்ளூ கலர் சிம்டம் வரணும். இந்த பக்கத்தில் இப்போ பாலாஜி நகரில் போர் போட்டாங்களா, அந்த ரிப்போர்ட்டை காட்டுறேன். அவர் முதல் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் தான். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த குவாரி ஏரியா தானே சார்? இங்கெல்லாம் வந்து தண்ணி வந்து எப்படி இருக்கும்? மேல் மட்டும் தான் தண்ணி வரும், அடியில் டெப்த்தில் இருக்காது. அப்போ வெயில் காலத்தில் தண்ணி இதாகிடும், காலியாக. அப்படி சொல்ல முடியாது. இது சுற்றி வர இது ஒரு குளம் உண்டுங்க. அதனுடைய ரீசார்ஜிங் எஃபெக்டில் தண்ணி 40 அடி வரைக்கும் சிதைவு பாருன்னா தண்ணி வீட்டுக்கு தேவையான தண்ணி வரும். ஓகே ஓகே. இங்கே ஸ்கூலுக்கு எதுக்கு ஒரு நகருக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்ததில்ல, ஓகே, 400 to 600 அடிக்குள்ளே கருங்கல் பாறை முறிஞ்சு தண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்து இந்த கருவி தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது. சரி சரி. நம்ம பழைய மெத்தடு கம்பி அடித்து பார்த்துருந்தா கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஸோ கருங்கல் பாறைக்கு கீழேயும் தண்ணி இருக்கிறதா இது காட்டுக்குடிக்கு. அவர் 600 அடி பாருங்கன்ட்டார். நான் எப்படியும் காம்பவுண்ட் உடச்சி லாரியை கொண்டு வந்து போட்டுருன்ட்டார். 600 அடி ஆழத்தில் பார்த்தால 300 to 600 அடிக்குள்ளே ஏதோ பாறை, கருங்கல் பாறை முறிஞ்சு பிரேக். அது பெரிய ஆச்சரியம் எனக்கு. நம்ம ஸ்கூலுக்கு நேரம் எதுக்கு தான் ஒரு வீட்டுக்குள்ளே. சரி சரி. இப்போ அவர் வீட்டில் மட்டும் தண்ணி இருக்கும், சுற்றுள்ள வீட்டுக்குள்ளே தண்ணி கிடையாது. இந்த ஏரியா தாளையத்து பெல்ட்னாலே மிக மோசமான பெல்ட்டு. இப்போ ரீசெண்டாக இப்போ போட்டது தான், 2 நாளைக்கு முன்னாடி போட்ட போர் தான் பாலாஜி நகர் தாளையத்து. என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும் பாருங்கள். 2 ஸ்கேன் வடகிழக்கு இந்த மாதிரி வடமேற்கு அணைச்சி ஸ்கேன் பண்ணேன், பாயிண்ட் அமையலை. அடுத்து தென்கிழக்கையும் தென்மேற்கு அணைச்சி பார்த்ததில்ல, தென்மேற்கில் தான் அவருக்கு பாயிண்ட்டு. தென்கிழக்கில் சுமாரான பாயிண்ட்டு, தென்மேற்கில் சூப்பரான பாயிண்ட்டு. அதை போட்டார். 30 அடிக்குள்ளே நல்ல தண்ணி. போல்ட்ரஸ் வந்துச்சு சொல்லி 42 அடி ஆழம் வரைக்கும் பைப் இறக்கியிருக்காரு பாருங்கள். நமக்கு தண்ணி வேணும் பிரதர், அது எந்த மூலையில் இருந்தால் என்ன. மக்கள் கற்பனையில் மறந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மூளை அந்த மூளை அந்த மூளைன்ட்டு. நான் சயின்டிஸ்ட்டு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. மக்கள் நம்பிக்கை. நானுமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார். நான் என்ன நம்புறேன்னா சார், நாளைக்கு தண்ணி வச்சுருக்கோம் தான் தங்கம் வச்சுருக்க மாதிரி. ஆமாம், தண்ணி எனக்கு வடகிழக்கில் தான் வேணும். வடகிழக்கில் இருந்தால் தானே. நேற்று இங்கே போனேன் பேட்டை பக்கம், அவங்களுக்கு இதே மாதிரி வடமேற்கு இந்த இதே பாறை அமைப்பு, வடகிழக்கையும் தென்கிழக்கு இணைச்சி முதல் ஸ்கேன் பார்க்க சொன்னாங்க. பார்த்தேன். இந்த இடத்துல வடகிழக்கில் தான் பாயிண்ட் அமைஞ்சது. அதுக்கு அடுத்த இங்கே ஒன்று பார்த்தேன், அதுவும் ஏறக்குறைய வடகிழக்கு தான். அது 2வது ஸ்கேன் பெஸ்ட்டு. ரெண்டுமே அவங்களுக்கு அமைஞ்சது வடகிழக்கு மூலையில். ஓகே ஓகே. போர் போட சொல்லியாச்சு. இவருக்கு பார்த்தது தான் சூப்பர், இந்த தாளையத்து பாலாஜி நகர். இது வடகிழக்கு வடமேற்கு இணைச்சி முதல் ஸ்கேன் 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வந்து தாளையூத்து விஷால் நகர். அருமையான லேஅவுட்டு, நல்லா பிளான் பண்ணி லேஅவுட் போட்டிருக்காங்க. பார்க்கவே அருமையாக இருக்குது லேஅவுட்டு. தூரத்தில் தெரியுது தாளையூத்து சங்கர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. உங்கள் பசங்களாம் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க சார்? சரி சரி. இடத்தினுடைய தெற்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன். அதாவது தென்கிழக்கு தென்மேற்கு இணைச்சி இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடைஞ்ச இடம் அடையாளம் இருக்குது. நீங்கள் இடத்தினுடைய வடக்கு ஓரத்தில் வடமேற்கிலேருந்து 3 மீட்டர் 3.25 மீட்டரில் ஒரு பாயிண்ட்டு, 6.25 மீட்டரில் ஒரு பாயிண்ட்டுன்னு 2 பாயிண்ட் அங்கே அடையாளம் இருக்குது. அது ஓரளவுக்கு இந்த ஏரியாவுக்கு நல்ல பாயிண்ட்டு தான்.
இருந்தாலும் அந்த வீட்டில் செப்டி டேங்க் பின்னாடி கிடக்கு. நீங்கள் பார்த்துக்கோங்க, அதனுடைய பாதிப்பு பண்ணிக்கோங்க. நல்லா போர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக டிராயிங் எல்லாமே செட்டு தந்துடுறேன். இங்கே முன் பக்கத்தில் எடுத்து கையில் கொடுத்து இடத்துடைய தெற்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்ரூவல் போடணுனாலும் சொல்லுங்கள். இதை அப்ரூவல் பண்ணால் நான் அப்படி உங்களுக்கு எடுத்து போட்டு தந்துடுவேன். ஆமாம், வேறு நீங்கள் மாடி கட்டணுன்னா திரும்ப டிராயிங் போடணும். ஆமாம், சரி பிரதர், சரி. எல்லாம் பாறை தான். 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டினுடைய பெஸ்ட் பாயிண்ட் இது. இதே சரத்தில் தான் அங்கே வடமேற்கு மூலையில் பெஸ்ட் பாயிண்ட் வருது. ஸோ இந்த ஏரியாவில் பாறைப்பு வடமேற்கு தென்கிழக்குங்கிறது இந்த டெக்னிக்கலாகவும் ப்ரூஃப் ஆகிட்டு 2 ஒரே சரம் தான். எனிகோ அந்த முதல் ஸ்கேனில் உள்ள அந்த வடமேற்கு பாயிண்ட் பெஸ்ட்டு, இது செகண்ட் சாய்ஸ். 2மே வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுக்கும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அந்த வடமேற்கு மூலையில் ஒரு நல்ல பாயிண்ட்டு இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொஞ்சம் சுமாரான பாயிண்ட்டு. இது தென்மேற்குக்கும் தென்கிழக்குக்கும் இடையில இருக்குது. 2 ஸ்கேனில் 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதில் வடமேற்கில் உள்ள பாயிண்ட்டு பெஸ்ட்டு. 25 அடி ஆழத்துலேருந்து 60 அடி ஆழத்துக்குள்ளே நிலத்தடி நீர் மட்டம் உள்ளது.